பிரதம மந்திரி இங்கே வரணும், நாடாளுமன்றத்துக்கு வந்து பதில் சொல்லணும். பிஎம் பிரதம மந்திரி நிவாரண நிதி இந்த ஃபண்ட் வந்து எப்படிங்க வந்து தனிப்பட்ட சொத்தாக இருக்க முடியும்? அப்புறம் ஏன் வந்து அரசோடைய சின்னம் இருக்க வந்து அதையே நீ பயன்படுத்துற? அது பயன்படுத்தக்கூடாதுல. தனிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட் எப்படியா பயன்படுத்த முடியும்? அதில் எவ்வளவு ரூபா வந்திருக்கு என்னங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் ஸ்பீக்கருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து தாக்கீது வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி பேசக்கூடாது. கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. பாஜக எந்த விதமான ஊழலிலும் ஈடுபடவில்லை, முடிந்தால் செய்த ஊழலை காட்டுங்கள் என்ற ஒரு கேள்வியை போகின்ற இடமெல்லாம் வைக்கிறார்கள். அவர்கள் பண்ணிய ஊழலுக்கு மற்றவர்களெல்லாம், மற்ற கட்சிகளெல்லாம் சில கோடிகள் பண்ணுவார்கள் என்று சொன்னால், பாஜக கட்சி ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல் பண்ணியிருக்கிறது. உதாரணமாக, இன்றைக்கு அகில இந்தியாவிலும் மிகவும் பெரிதாக பேசப்படுகின்ற ஊழல் பிஎம் கேர்ஸ் ஃபண்ட், அதாவது பிரதம மந்திரி கேர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிதியை கோவிட் காலத்தில் ஏற்படுத்தினாங்க. அது எதற்கு ஏற்படுத்தினாங்க? கோவிட் காலத்தில் பல்வேறு அரசாங்கத்திற்கு, ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஏகப்பட்ட செலவு உண்டாகும். அந்த செலவு வந்து கோவிட் நோய்க்கு அதை தீர்ப்பதற்காக, அதாவது சுகாதாரத்திற்காக மற்றும் பல்வேறு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வாங்குவதற்காக, மாநிலங்களுக்கு அனுப்புவதற்காக அந்த பணம் தேவை என்று ஒன்றிய அரசு அதை ஏற்படுத்தியதாக சொல்லப்பட்டது. அப்போ ஒரு கேள்வி எழுந்து, என்ன கேள்வின்னு சொன்னால், ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் நிவாரண நிதி பிஎம் ஃபண்டுன்னு ஒன்று இருக்க, அப்படி இருக்கும் பொழுது இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, இல்லை, இது கோவிடுக்காக பிரத்யேகமாக ஒரு ஏற்படுத்தப்பட்டது. மற்ற ஏற்கனவே காலங்காலமாக வந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிஎம் ஃபண்டோட வந்து இதை குழப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னாங்க. சரி என்று நம்பிக்கிட்டு எல்லா மக்களும் வந்து இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்திற்கு கோவிட்டில் வந்து கஷ்டப்படுகிறவர்கள் போக மற்ற மக்கள் எல்லாம், சாதாரண மக்கள் எல்லாம் தங்களிடம் உள்ள சிறு காசுகளையும் மிகப்பெரிய பணக்காரர்கள் மற்றும் அவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் எல்லோரும் தங்களுடைய பணத்தை இன்றைக்கு சங்கங்கள் ரீதியாக இன்றைக்கு அந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கு அனுப்புனதுக்கப்புறம் அந்த ஃபண்டுக்கு யார் வந்து ஒரு 3 பேர் உள்ள வந்து 4 பேர் உள்ள ஒரு கமிட்டி, அதுதான் ட்ரஸ்டாக போடப்பட்டது. அது யாரெல்லாம்னு கேட்டிங்கன்னா, நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள், ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர், அமித்ஷா உள்துறை அமைச்சர், அப்புறம் நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இந்த 4 பேரும் சொல்லி இந்த இதை ஏற்படுத்துகிறாங்க. இதில் எவ்வளவு பணம் வந்தது, எவ்வளவு பணத்தை என்னென்ன செலவினங்களுக்காக செலவு பண்ணீங்க அப்படின்னு இந்த கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடைசி நேரத்தில் கேட்டதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? இது சம்மந்தமாக நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு பதில் சொல்லிட்டு, அதாவது ஆர்டிஐயில் போய் இன்ஃபர்மேஷன் கேட்டால் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்களுக்கு நீ கொடுக்காதீங்க அப்படின்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து தகவல் சொல்லப்பட்டு அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். ஏன்னா சொன்ன காரணம் தான் முக்கியம். வந்து இந்த பிஎம் கேர் ஃபண்டு என்பது பொது சொத்து கிடையாது, இது தனியார் சொத்து, தனியாருக்கு கீழ்ப்பட்டது. அது அதனால் அதை சொல்ல முடியாதுன்னு பிஎம் பிரதம மந்திரி நிவாரண நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த ஃபண்டு வந்து எப்படிங்க வந்து தனிப்பட்ட சொத்தாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேள்வி எழுப்புனாங்க. பாராளுமன்றத்தில் அது குறித்து கேள்வி கேட்டாங்க. நீங்கள் கேள்வி கேட்டு அது மேலே பேசணும், அதில் எவ்வளவு ரூபா வந்திருக்கு என்னங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் ஸ்பீக்கருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து தாக்கீது வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நாடாளுமன்றம் என்பது ஒரு ஜனநாயக நாட்டில், அந்த நாட்டில் உள்ள அவ்வளவு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து
அங்குதான் வந்து எல்லாரும் கேள்வி கேட்டு இந்த மக்களுக்காக இந்த மக்கள் எப்படி அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன திட்டங்கள் போட வேண்டும், என்னென்ன வகைகளுக்காக செலவினங்கள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் பற்றி முடிவெடுக்கிற இடத்துல அங்கே வந்து ஒரு ஊழலோ மற்ற விஷயங்களோ வந்து எதிர்க்கட்சிக்காரங்க அல்லது அவர்களுடைய கட்சியில் உள்ளவர்களே கேள்வி எழுப்பும் பொழுது மினிஸ்டர்கள் அரசாங்க தரப்பில் இருந்து வந்து அவர்கள் சொல்லணும் என்னென்ன இப்படித்தான் இயங்கலை, இது தப்பு நடந்து போச்சு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி பதில் சொல்வதற்கு பதிலாக பிரதம மந்திரி எங்கே வரணும், நாடாளுமன்றத்துக்கு வந்து பதில் சொல்லணும். பதில் சொல்லாமல் இன்றைக்கி அவன் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இங்கே எம்பிஸ்லாம் கேட்டாங்கன்னா அந்த எம்பி சாதாரண மனிதன் இல்லைங்க. அவனுக்கு பின்னால் வந்து 20 லட்சம் பேர் அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஒவ்வொரு எம்பிக்கு பின்னாலேயும் அது எவ்வளவு பேருங்கிறது வந்து நமக்கு தெரியும். அப்போ இந்த வகையில் அத்தனை மக்களுக்காக அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது இந்த நாட்டில் வந்து 234 பேர் உள்ளவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க, 534 பேர் உள்ளவங்க வந்து உள்ள ஆட்சியில் இருக்கிறாங்க. இந்த எம்பி கேள்வி கேட்டால் இவர்கள் பதில் சொல்ல மறுப்பது, அங்கே ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படிலாம் சொல்ல முடியாதுங்கிறது வந்து ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதாக கூடிய ஒரு செய்தி. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இது ஆர்டிஐக்கு உள்படாது, அது மட்டுமில்லை இது அரசு நிதி இல்லைன்னு சொல்லிட்டு, அப்போ எதுக்கியா பிரதமர் தலைமையில் நீ வச்சுருக்க, கேள்வி வருமா இல்லையா? சரி, அப்புறம் ஏன் வந்து அரசோடைய சின்னம் இருக்க வந்து அதையே நீ பயன்படுத்துகிற, அது பயன்படுத்தக்கூடாதுல, தனிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட் எப்படியா பயன்படுத்த முடியுங்கிற ஒரு கேள்வி மக்கள் கேட்பாங்களா இல்லையா? அப்போ அதுக்கு பதில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தோடைய போர்ட்டல் இணையதளத்தில் இவர்கள் வந்து இது போன்ற விஷயங்களை வந்து கேள்வி பதில் அதுக்கான ஒரு இணையதளமாக அரசாங்க போர்ட்டலையே வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற இது. அது மட்டும் இல்லாமல் சிஏஜி எல்லா பப்ளிக் செக்டாரு எல்லா அரசியல் அமைப்புகளுக்கும் வந்து ஆடிட்டு வந்து சிஏஜி பண்ணணும், இதுக்கு வந்து ஆடிட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தில் வந்து அரசாங்க ஊழியர்கள் கட்டியிருக்கிறாங்க, மத்திய அரசு ஊழியர்கள் அவ்வளோ பேரும் பணம் கொடுத்துருக்குறாங்க. கோவிடுக்காக நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஓய்வூதியர்கள் சங்கத்திலேருந்து கோடிக்கணக்கில் போய் அங்கே கொடுத்துருக்குறோம். எல்லாரும் இந்த நாட்டு மக்களுக்காக நாங்கள் கொடுத்துருக்கும் பொழுது, கோவிட் செலவுக்காக ஒன்றிய அரசு கொடுத்துருக்கும் பொழுது யாரிடமும் இதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, இது கடைந்தெடுத்த ஒரு இழிவான ஊழலை தவிர இது வேறு என்னவாக இருக்க முடியும்? எனவே இது ஒரு மிகப்பெரிய ஊழலை ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் அது குறித்து வாயை திறக்கவில்லை என்பதை நாம் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். நம் மண்ணை நாமே காப்போம்.